ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த 10வது படித்தவங்களுக்கு ரயில்வேல நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத சென்ட் பண்ணுவேன். சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா நான் அதை வச்சு அப்ளை பண்ணி தருவேன். ஃபைனலாக உங்களுக்கு பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? அதற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி சென்னை அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஓகேவா? அது வந்துச்சு பாருங்கள், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை அப்படின்ட்டு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே ஃபஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், அப்ளிகேஷன் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 22 வரலும் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி எனக்கு தெரியாது, என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ சேல்ரி, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு பெரிய பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்க்கணுன்னா இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் இதை வேணால் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுதான் இது. ஓகேவா? நீங்கள் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி இதற்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அப்டேட் பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும். அது வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். இதில் தான் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஆர்ஆர்பி ஜாபுக்குமே இதில் தான் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இல்லை, நான் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்து இங்கே உங்களோட மொபைல் நம்பர் அல்லது இமெயில் கொடுத்து உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா கிரியேட் ஹேன் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? இதில் இவங்க என்ன சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது ஆஸ் பர் 10th மார்க் ஷீட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆஸ் பர் 10th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ ஓகேவா, அதே மாதிரி உங்களோட பேர் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் போனோம் 2 டைம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் ஓகே ஆகும். சரிங்களா? உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி உங்களோட நேம் சேஞ்ச் ஏதாச்சும் பண்ணியிருந்தால் எஸ்ன்னு கொடுத்து அதனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நீங்கள் நோன் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கேயும் 2 டைம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் எல்லாமே. ஓகேவா? அப்புறம் மேல் ஆர் ஃபீமேலு டிரான்ஸ்ஜெண்டர் அது இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபாதர் நேம். ஓகேவா? ஆஸ் பர் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதன்படி கொடுத்துக்கோங்க. அடுத்து மதர் நேம். ஓகேவா? அதுக்கு அடுத்து உங்களோட இமெயில் ஐடி இங்கே கொடுத்து இங்கே ஜென்ரேட் இமெயில் ஓடிபி அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி எடுத்து இங்கே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அதை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஓடிபி அனுப்பிச்சு இங்கே இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும் ஓடிபி. சரிங்களா? அடுத்து உங்களோட ஆதார் நம்பர் கம்பல்சரி. அதனால் என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆதார் லிங்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஓகேவா? சென்ட் ஆகிட்டு இங்கே உங்களோட ஓடிபியை எடுத்து போட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஆதார் கார்டு இல்லைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு முக்கியமாக இதில் கொடுங்க. அப்போ தான் வெரிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் எக்ஸாம் அப்போ வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு இது எல்லாமே முடிச்சுட்டு உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? பெரும்பாலும் உங்களோட நேம் போட்டு @1 2 3 வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். அது போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து இங்கே ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இங்கே ப்ரிவ்யூ அண்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி ஷோ ஆகும். எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க.
குடுத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து தெரியும். அதாவது லாகின் ஐடி வந்து உங்களோட மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி இப்போ குடுத்தீங்க இல்லையா? அதுதான். பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க குடுத்தது தான். அப்புறம் ஐ எம் நாட் ரோபோட் 2த்தையும் வந்து என்ட்ரி பண்ணிட்டு, ஐ எம் நாட் ரோபோட் குடுத்துட்டு, லாகின் அப்படின்ற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி லாகின் பண்ண உடனே உங்களோட ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்ட்டு குடுக்குறாங்க. அதாவது உங்களோட ஆதார் கார்டு கூட லிங்க் ஆன மொபைல் நம்பருக்கு. ஓகேவா? அது எந்த மொபைல் லிங்க் ஆயிருக்குன்னு இங்கேயே வந்து மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓடிபி வந்து போயிருக்கும். அந்த ஓடிபிய எடுத்து இங்க வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த டைம் தான் வந்து அந்த மாரி வந்து குடுத்துருக்குறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து எக்ஸாமுக்கு போறப்போ இது நீங்க தான் அப்படின்ட்டு வெரிஃபை பண்றதுக்காக தான். ஓகேவா? இங்க வந்து டிக் மார்க் குடுத்துட்டு வெரிஃபை அப்படின்றத வந்து குடுத்துக்கோங்க. குடுத்தீங்கன்னா இங்க பாருங்க யுவர் ஆதார் வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து எந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்ட்டு கரண்ட்ல வந்து 2 நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கு. இது ஃபர்ஸ்ட்டு தான் இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டிக் கேட்டகரி இதுவும் வந்து இருக்கு. இத பத்தியும் நான் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து சென்னைக்கு தானே அப்ளை பண்ற போறோம். தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை தான். அதனால வந்து சென்னை ஜோனுக்கு வந்து குடுத்துட்டு, நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுக்கணும். குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து ஆல்ரெடி அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க இல்லையா? அதனால வந்து அதிலிருந்தே உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கும். ஓகேவா? இதில வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஆல்ரெடி இப்போ நம்ம குடுத்த டீட்டெயில்ஸ் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில எக்ஸ்ட்ராவா என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிலிஜியன் கேட்பாங்க. நீங்க என்ன மதம் அப்படின்ட்டு. அப்புறம் தாய்மொழி என்ன அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எந்த மொழியில வேணும்? தமிழ் மொழியிலயும் இருக்கு. வேணும்னா நீங்க அது தமிழ் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது அங்க அடையாளங்கள். இத வந்து நீங்க குடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க வந்து குடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட கம்யூனிட்டிக்கான டீட்டெயில்ஸ். ஓகேவா? நீங்க என்ன கம்யூனிட்டியோ பிசி, எம்பிசிய வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அத வந்து பார்த்துக்கோங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இதில டேட்டோட வந்து கேட்குறாங்க. இது 1 இயர் தான் வேலிடிட்டி. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல செக் பண்ணி பாருங்க. ஓபிசில வேலிடிட்டி எது வரலும் இருக்கு அப்படின்றத இல்லாதவங்க சொல்லுங்க. நான் அப்ளை பண்ணி குடுக்குறேன். அதே மாரி எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்ல ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபோட்டோ வச்சு இருக்கிறது தான் அப்டேட்டட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ். அப்டேட்டட் தான் வந்து இப்போ கேட்குறாங்க. ஓகேவா? அது இல்லாதவங்களும் சொல்லுங்க. நான் அப்ளை பண்ணி குடுக்குறேன். முக்கியமா ஓபிசி வேலிடிட்டில இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. நல்லா ஒரு 1 மந்த் டைம் இருக்கு. அதுக்குள்ள 2 நாள்ல அப்ளை பண்ணி வாங்கிடலாம். நான் அப்ளை பண்ணி குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? அது என்ன கம்யூனிட்டியோ நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு, ஓபிசி சர்டிஃபிகேட்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்க குடுக்குற மாரி இருக்கும். எஸ்சியோ, எஸ்டியோ எந்த இதுவோ அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து இதில குடுக்குற மாரி இருக்கும். சர்டிஃபிகேட் நம்பரு, அப்புறம் நீங்க என்ன கேஸ்ட்டு, அப்புறம் அது யாருக்கு குடுத்தது, எந்த ஸ்டேட்ல வாங்குனது, அப்புறம் அது எப்போ குடுத்தாங்க அப்படின்ற அதனோட டீட்டெயிலு. இந்த மாரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான். அடுத்து வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில். இது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், அட்ரஸு, பின்கோடு இதெல்லாம் என்ட்ரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணிட்டு, சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கீழ இருக்கு பாருங்க. அத குடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து குடுக்கணும். வந்து குடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டும் அதே மாரி தான். நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தா அதனோட டீட்டெயில்ஸ் அப்படியே வந்து ஃபெட்ச் ஆயிருக்கும். இல்லன்னா வந்து நம்ம தான் குடுக்குற மாரி இருக்கும். ஒண்ணும் இல்ல. அடுத்த ஸ்டெப்ல என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா அதனோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் வந்து பிடபிள்யூடி அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான கேட்டகரி. அது ஏதாச்சும் இருந்தா எஸ்ன்னு குடுத்து அதனோட டீட்டெயில்ஸ். இல்லன்னா சிம்பிளா நீங்க வந்து நோ குடுத்துக்கலாம். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து டிசபிலிட்டி பெர்சனா இருந்தா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எழுதுறதுக்கு ஆள் யாராச்சும் தேவையா? அப்படின்ற மாரி தான் கேட்குறாங்க. இல்லன்னா நோ சிம்பிளா நோன்னு குடுத்துக்கலாம். அடுத்து வந்து இபிசி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோன்னு குடுங்க. நீங்க ஆல்ரெடி வந்து இப்போ இந்தியன் ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. இல்லன்னா சிம்பிளா நோ குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நார்மலா சென்ட்ரல் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, எஸ்ன்னு குடுத்து அதனோட டீட்டெயில்ஸ் குடுங்க. இல்லன்னா சிம்பிளா நீங்க வந்து நோ குடுத்துக்கலாம். பிரைவேட்லலாம் ஒர்க் பண்ணா. அடுத்து நீங்க வந்து அப்ரென்டிஸ்ஷிப் ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்களா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இல்லன்னா சிம்பிளா நோன்னு வந்து குடுத்துருங்க. அதுக்கடுத்து உங்களோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரையிலும் அவங்க வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணா ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸு. அதனால தான் வந்து பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதில வந்து ஒண்ணும் இல்ல. உங்களோட நேமு, அக்கவுண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேமு, பேங்க் அட்ரஸ் அதுவே எடுத்துக்கும். ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டால் அதனோட டீட்டெயில்ஸ் தான். சிம்பிளாக உங்களோட பாஸ்புக் பார்த்து என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஓகேவா? இதில் வந்து 10th டீட்டெயில்ஸு நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் ஆல்ரெடி வந்து என்ட்ரி பண்ணதுனால அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காமிக்குது. ஓகேவா? ஈஸியாகவே வந்து ஃபில்அப் பண்ணலாம். இதில் வந்து ஒன்றும் கேட்க மாட்டாங்க. உங்களோட எஸ்எஸ்எல்சி இதில் வந்து எஸ்எஸ்எல்சி சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரோல் நம்பர், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் நம்பரு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டு, அப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, அதுக்கப்புறம் அதை ஸ்டேட் போர்டா சில சிபிஎஸ்சி அதனோட டீட்டெயிலு, இயர் ஆஃப் பாஸிங்கு, இது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். பர்சன்டேஜ் போடுறதா இருந்தால் போடலாம். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், இல்லை 10th கூட நிறுத்திக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஆனால் அவங்க வந்து 10th அல்லது ஐடிஐ தான் வந்து கேட்டிருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்து போயிடலாம். இங்கே வந்து முக்கியமானது உங்களோட ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர். ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சருக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து மெயினாக வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இல்லை ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 50 to 100 கேபியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே வந்து முக்கியமானது. அடுத்து உங்களோட சிக்னேச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 30 கேபிலேருந்து மேக்ஸிமம் 50 கேபி வரலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் போடுற மாதிரி இருக்கும். ப்ளூ அல்லது பிளாக் பென் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. ஈஸி தான். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணலாம். இதுலேயே வந்து இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூமில் வச்சோ இல்லை சைடில் வச்சோ கூலிங் கிளாஸ் போடுறது, கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கிறது, பேக்ரவுண்ட் இப்படி இருக்கிறது, அந்த மாதிரி இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோ போடக்கூடாது. டல்லாக ஃபேஸ் இருக்கக்கூடாது, அதாவது நிழல் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. கேப் போட்டு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நேராக வச்சு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைவ் ஃபோட்டோலாம் கிடையாது. இங்கேயே நீங்கள் வந்து தாராளமாக போயிட்டு அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? சிம்பிள் தான். ஓகே. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கண்ட் வந்து இருக்குது இல்லையா? நீங்கள் வந்து இதில் எதுனாலும் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்பு, பிரிட்ஜில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரேஜ் அண்ட் வேகனில் இருக்குது, லோக்கல் ஷெட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎல் அண்ட் ஏசி, இது எல்லா பற்றியும் நான் நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோலேயே. இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இதில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் எதுனாலும் இதில் வந்து ஜஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேவா? மற்றபடி எதுவும் கிடையாது. இதில் வந்து எதுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் எத்தனை நாளும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து டிக் மார்க் கொடுக்கணும். ஓகேவா? டிக் மார்க் கொடுத்துட்டு இங்கேயும் ஒரு டிக் மார்க்கு, அதுக்கப்புறம் வெள்ளூர் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கு. ஓகேவா? கொடுத்துட்டு இங்கே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ப்ரிவ்யூ அப்ளிகேஷனு. இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இன்னொரு டிக் மார்க் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? கொடுத்தா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். அடுத்து வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதில் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு கம்யூனிட்டிக்குமே ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஓபிசிக்குன்னா 500, மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸு. ஓகேவா? இதில் வந்து ஓபிசி இது 500ல் 400 வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க எக்ஸாம் அட்டன் பண்ணால். அதே மாதிரி 250 ருபீஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வருது இல்லையா? அதையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஈஸியாக நீங்கள் யூபிஐ மூலமாகவோ, கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ எது மூலமாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வந்து பே பண்ணலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதற்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பற்றின எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. 32,000க்கும் மேற்பட்ட வேகன்சி ரொம்ப வருஷம் வந்து கழிச்சு வந்திருக்கு. அதனால் நிறைய பேருக்கு வந்து தெரியணும். மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.